உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய திருமதி ராதா தேவர் மேம். அவங்க மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா. மேம், நாங்க கேட்க விரும்புறது என்னன்னா, சமீபத்தில் கோயில் நிலங்களை ரயத்வாரி சட்டம் மூலமாக கைப்பற்றப்பட்ட அந்த கோவில் நிலங்கள்ல, குறிப்பா கரூர்ல 4 கோவில் நிலங்களை கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர்களை அந்த விவசாயிகளுக்கே கொடுத்து விட்டது. அந்த ரைத்துவாரி சட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க தாவேகா அரசு. இது திமுகவே செய்ய தயங்குவது அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்றாங்க. இது உண்மையாகவே திமுகவை தாண்டி செயல்படுகிறதா தாவேகா அரசு? உண்மையை சொல்லணும்னா நாம நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். 2 சைடும் பார்க்கறதா நல்லதுன்னு யோசிக்கிறேன். முன்னொரு காலத்துல அரசர்கள் இருந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, கோயில்களை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கோயில்களுக்கு நம்ம தானமா கொடுத்த நிலம்ன்றது ஒண்ணு இருக்கும், சரிங்களா? கோயில் நிலங்களாகவே இருக்கும். ஆனா மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பாக விஜயநகர காலத்திலும் சரி, சோழர் காலத்திலயும் சரி, சில அதாவது அந்த கோயில் பராமரிப்புக்கு உதவுபவர்கள், குறிப்பாக அர்ச்சகர்கள், அந்த கோயிலுக்காக வேலை செஞ்சவங்க, அந்த கோயிலுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கவங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு சில நிலங்களை வந்து இனாமா கொடுத்துருவாங்க. அதுல இருக்கிற நீங்க விவசாயம் செஞ்சுக்கோங்க, குடியிருந்துக்கோங்க, வேளாண் தொழில் செஞ்சுக்கோங்க, அதுல இருக்க வருமானத்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மதுரையில அப்படி கிராமமாலாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு மட்டுமே ஒரு 6 கிராமத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க மன்னர்கள். அப்படியெல்லாம் கூட இருக்கு. நான் அந்த விளக்கு போடுற பெண்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் கூட வந்து அவர்களுக்கு தானம் கொடுக்கப்பட்டது. இதுல வந்து இது தான நிலம்ன்றது வேற, கோயில் நிலம்ன்றது வேற. கோயில் நிலம்ன்றது கோயிலுக்கு சொந்தமான நிலம், கோயிலுக்கு எழுதி வச்சிருவாங்க இல்லையா, அந்த நிலம். தானம்ன்றது அந்த கோயில் சார்ந்த வேலைகளை செய்பவர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த சொத்துக்கள், இடங்கள், நிலங்கள்னு இருக்கும். அதுல நிறைய பேர் அவங்கள வந்து காலங்காலமாக ஒரு 100 காலங்களாக வந்து அது வழி வழியா அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்ப இவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். ஆனா வந்து ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சொத்துக்கள் கைமாறவும் செஞ்சது, அதை மறுப்பதற்கு இல்லை. அது இந்துக்களிடம் மட்டும்தான் இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏன்னா வறுமையின் காரணமாக இல்ல பல விஷயங்களுக்காக அது கைமாறி போனதும் இருக்கு. ஆனா 1963 இந்த ரயத்வாரி சட்டம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி மைனர் இனாம், மேஜர் இனாம் அப்படின்னு இருக்கும். சின்ன சின்ன இடங்கள், சின்ன சின்ன ஏக்கர்கள்லாம் வந்து கொடுக்கறது மைனர் இனாமா இருக்கும், தானமா கொடுத்துருப்பாங்க, இனாமா கொடுத்துருப்பாங்க. மேஜர்ன்றது பெருசு. நான் சொல்ற மாதிரி ஊர்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, அது மேஜரா இருந்தது. நிறைய நம்மளுடைய இது நம்ம மதுரை ஆதீனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஆதீனங்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரயத்வாரி சட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது இனாமா இருந்தா அவங்க அதை யூஸ் பண்ணலாம், விற்கலாம், அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிற முடியும். ரயத்வாரி சட்டத்துல இதெல்லாம் கோயில் நிலமா அறிவிச்சிட்டாங்க 1963. அப்படி கோயில் நிலமா அறிக்கும் போது அது 0 ப்ராப்பர்ட்டி ஆயிடும், உங்களுக்கு வந்து மதிப்பில்லாத சொத்தாயிடும். அந்த மதிப்பில்லாத சொத்து என்ன ஆகும்னா, நீங்க விற்க முடியாது. அதுக்கு இவ்வளவுக்கும் அது பட்டாவும் இருக்கும், எல்லாருக்கும். ஆனா நீங்க அனுபவிக்கலாமே தவிர விற்கவோ வேற எதுவுமோ நீங்க அதுல செய்யவே முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது கோயிலுக்கு சொந்தமான நிலமாயிடும், உங்களோட நிலமா இருக்காது. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிறு விவசாயிகள் அவங்கதான் இதை வச்சிருந்தாங்க. நிறைய பெரு விவசாயிகள் சில பேரும் இருந்தாங்க. ஆனா சிறு விவசாயிகள், அப்புறம் சின்ன அந்த இடங்கள்ல குடியிருந்தவங்க, கோயிலை சுற்றி இருந்த அர்ச்சகர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இப்படி நிறைய பேர் குறிப்பாக ஏழையா தான் இருந்தாங்க. நிறைய பேர் இதுல ஏழைகள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சொத்துனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல வந்து நீங்க விவசாயம் பண்ணினாலும் எது பண்ணினாலும் அது கோயிலுக்கு சொந்தமா இருந்தது. நிறைய பிரச்சனைகள் அதுல வந்தது. இது சம்பந்தமா வழக்குகளும் வந்து உங்களுக்கு கோர்ட்ல இருந்தது. இப்ப இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த 0 ப்ராப்பர்ட்டி பூஜ்ய மதிப்பு அப்படிங்கிறத நீக்கி இருக்கிறாங்க. நீக்கிட்டு அதை இனாமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ரயத்வாரி சட்டத்தை நீக்கிறதுனால அந்த நிலமோ அந்த என்ன வச்சிருந்தாங்களோ அதை அந்த குடியிருந்தவருக்கோ, அதை அதுல வேளாண் செய்தவர்களோ விவசாயம் செஞ்சவங்களுக்கோ சொந்தமாயிடும். அதுதான் வந்து இந்த இதுல செஞ்சிருக்காங்க. 3088 ஏக்கர்ன்னு நினைக்கிறேன், கோடி மதிப்புள்ள அப்புறம் ஏக்கர் நிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சொந்தமாக்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு வகையில வரவேற்கத்தக்கதுதான். எப்படின்னா, இதனால் அங்கே குடியிருந்த இந்துக்களோ சரி, அதை வழி வழியாக வந்தவர்களுக்கோ அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். ஒரு சொத்தை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிறத விட அது அவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு நன்மை போலதான் இருக்கும். ஆனால்
இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த நிலங்களை வந்து யார் கைக்கு போகுது அப்படிங்கிறதும் இருக்கு. அது போக இந்த ரயத்வாரி சட்டம் நீக்கிறது மூலமா கோயில் சொத்துக்களும் இதுல சேர்ந்து வந்துடக்கூடாது. கோயில் சொத்துக்களை வந்து யாரும் வந்து கைப்பற்றி விடக்கூடாது என்பதில் இவங்க கவனமா இருக்கணும். அது இது அதாவது பல நூற்றாண்டு காலமாக வழி வழியாக வம்சாவழியாக அந்த இடத்த வச்சிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சொத்துக்கள் போகணும். அதை மட்டும் இவங்க சரியா பார்த்துக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு இது கண்டிப்பாக நன்மை பயக்கும். அப்படி இல்லாம கோயில் சொத்துக்களையும் இதுல சேர்த்து இனாமா போட்டுட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஏகப்பட்ட கோயில் நிலங்கள் வந்து தனியார் வசம் போயிடும். நிறைய பேருக்கு அதாவது சம்மந்தமே இல்லாத ஆளுங்க கையில போறதுக்கான ஆபத்தும் இருக்கு. அதை இந்த அரசு சரியாக அந்த பத்திரங்கள்லாம் பார்த்து பட்டா பார்த்து யாரு இவ்வளவு நாளா வந்து உபயோகத்தில் வச்சிருந்தாங்க இதெல்லாம் கவனிச்சு சரியான ஆட்களுக்கு கொடுத்தாங்கன்னா உண்மையிலே வந்து இது நல்லது செய்யும். அப்படி இல்லாம கோயில் சொத்துக்களை இது பண்ணிடக்கூடாது. இதுதான் வந்து என்னோட கருத்தாக நான் பார்க்க முடியும். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க கோயில் சொத்துக்கெல்லாம் அவசரமா பண்றீங்க, அதே வந்து வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. நிறைய வழக்குகள் வந்து இதுல இருக்கு. வக்ஃபு சொத்தையும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புல இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குதான் புது வக்ஃபு சட்டமே கொண்டு வந்தாங்க. நம்மளோட தாவேக்காவினர் அதை எதிர்த்தாங்க. இதே மாதிரிதான் அதுவும். அப்ப எந்த மதம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுப்பதும் சரியான உரிமையாளரிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் சரியான ஒரு செயலாகத்தான் இருக்கும். அதை மத்திய அரசு புது வக்ஃபு சட்டத்தின் மூலமா அதை உறுதி செஞ்சது. அதை எதிர்த்தவங்க தான் இவங்க. சரிங்களா? ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அதையும் செய்யுங்களேன். வக்ஃபு நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்களே அதை வந்து மீட்டு நீங்க வக்ஃபு வாரியத்துக்கே கொடுங்க. இல்ல வக்ஃபு யாரோட மத்தவங்களோட இப்ப நம்ம திருச்செந்துறை கிராமத்துல நடந்த மாதிரி கிராமங்களில் இருக்கும் கோயில்கள் இடங்கள் இதெல்லாத்தையும் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்கன்னா அது வக்ஃபிட்ட இருந்து மீட்டு யார் உரிமையாளரோ அவங்ககிட்ட கொடுக்கலாமே. இதையும் நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. வெறும் கோயில் நிலங்கள் கோயில் வந்து அரசிடம் இருக்கிறது, கோயில்கள் எல்லாம் கோயிலோட சொத்தும் அரசிடம் இருக்குது. இன்னொரு விஷயம், போன ஆட்சியில கோயிலோட நகையெல்லாம் உருக்கி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு காசு வாங்கி செலவெல்லாம் பண்ணாங்க. நமக்கு சொன்னாங்க, அறிவிச்சாங்க இந்த மாதிரி கோயில் நகைகள் இவ்வளவு வைக்க போறேன். ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த தகவலுமே நமக்கு கிடையாது. எவ்வளவு நகைகள் அடகு வச்சீங்க, அதுல எவ்வளவு பணம் வந்தது, அது என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் இந்துக்கள் ஆகிய நமக்கு எந்த தகவலுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம கொடுத்ததுதான். அந்த தகவலை வெளியிடலாம். இன்னும் சொன்னீங்கன்னா ஹெச்ஆர்என்சியோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டே நீங்க வெளிப்படையா விடுங்க, வெளிப்படையா காமிங்க என்னன்னு சொல்லிட்டு, அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும், உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்கிறது, அதனால அதே சமயம் கவனமாக அதை கையாள வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் ஒரு லிஸ்ட் ஆஃப் இதை வெளியிட்டு இருக்காங்க. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில அவர் உரையாற்றுவார் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான புரோட்டோகாலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பாடணும், தேசிய கீதமா இல்லைன்னா வந்து வந்தே மாதரமா, தொடர்ந்து தேசிய கீதமா, பின்னர் மாநில பாடலா, இல்ல மாநில பாடல், அந்த மாதிரி ஒரு புரோட்டோகாலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த புரோட்டோகால் வந்து ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழகத்துல இருந்து தொடர்ந்து இது குறித்து சர்ச்சை நிலவுவதால இதை கொடுத்திருக்காங்களா மத்திய உள்துறை அமைச்சகம்? அப்படி இல்ல, தேவையில்லாத சர்ச்சைன்னு கூட நம்ம சொல்லலாம். நாம வந்து இந்தியாவை விட்டு வெளியே போனா நம்ம இந்தியர்கள் தான். நீங்க அங்க போய் நான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவேன்னு சொல்ல முடியாது. நம்மளோட தமிழர்கள் வாழும் கூட்டத்தில் தமிழர்கள் உடைய ஒரு நிகழ்ச்சியில நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது இயற்கை, அது ஒண்ணும் சொல்ல முடியாது. முதல்ல அதை கூட பாடிக்கோங்க. ஆனால் மற்ற நிகழ்ச்சிகள் இந்தியாவை விட்டு வெளியில போனீங்கன்னா நமக்கு தேசிய கீதம் தான் முதல்ல. அதற்கு அப்புறம் தான் எதுவுமே, அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பாடவும் முடியாது, நம்ம கேட்கவும் மாட்டாங்க. அதனால தேசிய கீதம் தான் முதல்ல வருது. இதுல எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே சமயம் நம்மளுடைய தமிழ் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நம் தமிழர்கள் நம்மளுடைய ஸ்டேட்ல நாம பண்ணும்போது முன்னாடி கூட பாடிக்கலாம், அதுல ஒண்ணும் இல்லை. இப்படி பல சர்ச்சைகள் இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கர்நாடகாவில் இந்த பிரச்சனை இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது, அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பிரச்சனைகள் வருகிறதுனால ஒரு செட் ஆஃப் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்துறை அமைச்சகத்துல இருந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது முதல் தடவையாக பாஜக அரசு தான் கொடுத்ததானா? இல்ல, ஏற்கனவே இருக்கு. அது நம்ம அரசியல் சாசனப்படி இப்படிதான் வரிசையா வரணும். நம்மளுடைய இந்த தேசிய கீதம், தேசிய பாடல் இதெல்லாம் எப்ப பாடணும்,
என்ன பாடணும், இது எல்லாத்துக்குமான புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு. இல்லாமலாம் இல்ல. ஆனா மேக்ஸிமம் இவங்க வந்து அந்த புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. போன திமுக அரசு தான் இத வந்து ஒரு பெரிய சர்ச்சையா ஆக்குச்சு. அத வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எது முதல்ல பண்ணணும். ஆனா இப்ப சட்டசபையில எல்லாம் அந்த பிரச்சனை பெருசாலாம் வரல. என்ன நடக்குதோ அதே மாரி. ஏன்னா இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சரகம் வந்து இத அனுப்பியிருக்காங்க. இத ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இத எதிர்த்து இவங்க எதுவும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது நாங்க செய்ய மாட்டோம்னா, அவங்க கோர்ட்டுக்கு தான் போய் ச கேட்கணும். ஆனா அப்படி வந்து செய்யணுமான்றது எனக்கு தெரியல. இதுல என்ன பெரிய சர்ச்சை இருக்க போகுது? தேசிய கீதம் தானே. அது முன்னாடி பாடுனா செகண்ட் பாடுனா இதனால என்ன பாதிப்பு வரும்? அதாவது இல்லாத ஒரு விஷயத்த தான் பெருசாக்கிட்டே இருந்தாங்க எல்லா அந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. அதற்கு இன்றைக்கு உள்துறை அமைச்சரும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படியே பண்ணுங்கட்டு. பண்ணாட்டி அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். இவங்க இல்ல நாங்க பண்ண முடியாதுன்னா நீங்க போய் கோர்ட்ல போய் பார்த்துக்க வேண்டியதான். அதில் எனக்கு தெரிந்து இது வந்து பெரிய சர்ச்சையாக ஆக்குவாங்களா தமிழ்நாட்டிலனா ஆக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கருத்தும். ஏன்னா இந்த தாவேக அரசு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. முன்னாடி இருந்த திமுக தான் இது ஒரு பெரிய விஷயமாகும். அந்த மத்திய அரசிற்கு எதிரான எதிர்ப்பே முழுமூச்சாக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால சரியா போகுன்றதுதான் என்னோட நம்பிக்கை. மேம், அண்ணாமலை அவர்கள் இந்த கோயில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது முறையானதாக தான் தெரிகிறது. விவசாயிகள் விற்க வழி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பதிவு செய்யவோ விற்கவோ வாங்கவோ அதற்கான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அதனால விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் எனில் அதை நாம் வரவேற்கலாம் அப்படிங்கிற ரீதியில ஒரு கருத்தை கூறியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்து, அவருடைய சொந்த கருத்து. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நன்மைகளுக்கு விவசாயிகளுக்கும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த சொத்து வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்லதுதான் செய்யும். அது வழி வழியாக வரும் சொத்தாக இருந்தால் அவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தாக இருந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொல்வதை வந்து நாம இன்னும் சொல்லப்போனா அவர் தெளிவாவே அதை சொல்லியிருக்கிறாரு. அதனால அதை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதே தான் அண்ணாமலையும் சொல்லியிருந்தாரு. கோயில் நிலங்கள் வந்து போயிடக்கூடாது. இது இனாம் வேற, கோயில் நிலம் வேற. இந்த டிஃபரன்சியேஷன் தெரியாம தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து நான் இப்ப இந்த கோயிலுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு சோழர்கள் காலத்துல கூட நம்ம பெரிய கோயில்ல சொல்லுவாங்க, தாய்ப்பால்ல இருந்து ஒருத்தவங்க, அதாவது ஒரு பெண்மணி, வயதான ஒரு பெண்மணி, குழந்தை பேரு கொண்ட ஒரு பெண்மணி வந்து எப்பயுமே விளக்கு போட்டுட்டே இருப்பாங்களாம். அங்க அந்த விளக்கு போடும்போது நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல ஒரு டைம் வந்து அவங்க போடல. ஆனா அவங்களுக்கு போடுறதுக்கு காசு இல்லை, அதாவது எண்ணெய் வாங்குறது, நெய் வாங்க காசு இல்லை அப்படிலாம் இருக்கும்போது அவங்களால போட முடியல. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பாலை கொண்டு வந்து போட்டதாக ஒரு இது உண்டு, நமக்கு கதை உண்டு. அங்க அது உண்மையான சம்பவமாக சொல்றாங்க. ராஜராஜ சோழன் அந்த பெண்ணுக்காக நிலங்களை எழுதி கொடுத்தார். நீ கஷ்டப்பட வேண்டாம், மாடு வாங்கி நீ வளர்த்து அதுல இருந்து கொண்டு வந்து நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. இது வந்து சும்மா இல்லை, இது மாதிரி நிறைய பேருக்கு இனாமாக இடங்களை அரசர்கள் கொடுத்தார்கள். அந்த அந்த நிலத்தை தான் நம்ம பேசுறோம். இது வந்து கோயில் நிலமா மாறாது. நான் சொன்ன மாதிரி கோயில்ல வேலை பார்க்குறவங்க, கோயிலுக்கு சேவை செய்யறவங்க, கோயிலுக்காக இதெல்லாம் செய்யறவங்க, அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதுதான் இனாம். அதுதான் வந்து அந்த ரைட் வாரி சட்டத்துல வந்தது. அதனால அவர் சொன்னது கரெக்ட் தான். இல்ல மேடம், இப்ப அந்த கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட, கோயில்ல வேலை பார்க்கறவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள்னா அதை அவங்க பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கலாமா? இல்லைன்னா அதுல இருந்து வர வருமானத்தை கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க? அவர்களின் வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா ஏன்னா இப்ப நான் கோயில்ல போயிட்டு நான் ஒரு வேலை செய்யறேன். இப்ப ஒரு கோயில் அர்ச்சகர் இருக்காரு. அந்த காலத்துல அர்ச்சகருக்கு இப்ப மாதிரி சம்பளம் எல்லாம் போடல. அவருக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க, ஒரு வீடு கொடுத்துருவாங்க, அங்க தங்கிக்கலாம்னு சொல்லிடுவாங்க, ஒரு நிலத்தை கொடுத்துருவாங்க, நீ விவசாயம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க, உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள் அப்படிங்கிறது அது அவருக்காக கொடுக்கப்பட்ட தானம், இனாம் கொடுத்துருவாங்க. அப்ப அவரு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையனுக்கு போகும், அது வழி வழியாக போயிட்டு இருக்கும். சில பேர் வந்து கோயில தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க, சில பேர் கோயில் வேலையை விட்டு வெளியில வந்து வேற இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அந்த சொத்து வந்து அவங்க கையிலே இருந்தது. இந்த 63க்கு அப்புறம் தான் அவங்க அதை அனுபவிக்க முடியுமே தவிர அதை விற்கவோ, அதுல நிறைய பிரச்சனை வந்து கோர்ட்ல வழக்குகள் நிறைய இருந்தது. அந்த வழக்குகள் எதுவுமே தீராமலே இருந்தது. இப்ப இவங்க விடுவிச்சதன் மூலமா அந்த வழக்குகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப
அந்த ஓகே. நிலங்கள் அவங்களுக்கு சொந்தமாயிடுது. இதுதான் அந்த ஓகே. இப்ப இவங்க பண்ணது. மேம் தொடர்ந்து அ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க தமிழகத்துல வந்து ஒரு நிலை இருக்கு. குறிப்பா வந்து திருமா அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க அவர கேட்க வேண்டியதானே! அவர் வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு ஏன் போய் 2வது நாளே போய் பார்த்தாரு, அவங்க கூட சேர்ந்து இருந்தாருன்னு கேட்க வேண்டியதானே! அப்படிங்கிற ரீதியில ஒரு மீட்டிங்ல வந்து பேசும்போது பேசுறாரு அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல வருது. உண்மையாகவே தாவேகா அரசுக்கு ஆதரவை கொடுத்து, அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கும் விசிகா, அது வந்து நல்ல ஒரு பாண்டிங்கோட தான் தாவேகாவோட கன்டின்யூ ஆறாங்களா? இல்ல எப்ப வேணா தாவேகாவிடமிருந்து வெளியேறி திமுகவோட பழைய கூட்டணியான திமுகலயே ஐக்கியமாகும் எண்ணத்துல இருக்காங்களா? ஏன்னா அவர் தான் சொல்றாரு, தாவேகாவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகளை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு கூட எனக்கு தெரியல. பட்டியலின மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது அவங்க பண்றதெல்லாம். ஏன்னா அந்த பட்டியலின மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கூட நமக்கு தெரியல. என்ன மாதிரியான ஏன்னா இன்றைக்கும் பட்டியலின மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கீடு தேவைப்படுது. இன்னைக்கும் அவங்க வந்து மேல வர முடியாம இருக்காங்கன்னா, அப்ப நீங்க இத்தனை காலமா கட்சி நடத்தி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று, ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவரோட கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டார். இவங்கதான் வெளியேற்றினாங்க. அப்பயும் இதே பிரச்சனை தான். அவர் ஒரு விஷயத்த சொன்னதுக்காக திமுகக்கு எதிராக தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டாங்க. இப்போ வந்து ஆட்சியில பங்கெடுத்து ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக ஆட்சியில அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அமைச்சரவையில இடமோ ஆட்சியில் இருந்து பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது அவங்களுக்கு. அவ்வளவுதான், கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கறத திமுகவோட கொள்கையா இருந்தது. இவங்க இப்ப இந்த அதிகாரம் கொடுத்த உடனே இவங்க வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, நாங்க அதே ஆட்சியில இருக்கோம், ஆனா கூட்டணியில இல்ல, திமுக கூட்டணி இருக்கோம். வேடிக்கையா இருக்கு. வைகோ அவர்கள் கூட வந்து அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நமக்கும் வேடிக்கையா இருக்கு. நீங்க இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டா வெளியேறி போய் யார் கூட இருக்கணுமோ இருக்கணும். ஆனா அந்த கூடுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற கதை தான். அதிகாரமும் வேணும், ஆனா அவங்க சொன்னதையும் கேட்கணும். எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவங்க? 1 2 அவ்வளவுதான். 2 கொடுத்திருக்காங்க. 2 வச்சுக்கிட்டு இந்த 2 ஆட்சியவே அமைச்சரவை. அதான் 2 அமைச்சர் 2 பேர். 2 வச்சுக்கிட்டு மொத்த ஆட்சியையே ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறது தவறான ஒரு போக்கு. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி அவரு கொடுத்தாருன்ட்டு. அவருடைய அலுவலகம் வடபழனியில ஒரு சோஃபா இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் ஆட்சி இது எம்எல்ஏவே கொடுத்தாரு, ஆதரவு கொடுத்தாரு, அப்புறம் மினிஸ்டராவும் ஆக்கிட்டார். பெரிய மனதுதான். தாவேகாவினர் வந்து திமுக செய்யாத ஒரு செயலை செய்தாங்க. இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறாங்க, பணமும் கொடுத்திருக்காங்க, எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்க யாருக்கு என்ன பண்ணலாம்? பட்டியலின மக்களுக்கு நல்லது செய்யலாம். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அவங்க பட்டியலின மக்களின் அமைச்சர் அதுல தானே இருக்கிறீங்க. நீங்க சமூக நீதி அமைச்சர் இருந்தானே உங்களை சொல்றாங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அவங்கள முன்னேற்றி விடுங்க. உங்களுக்கு ஒரு 5 வருடத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்ல விதமாக உபயோகப்படுத்தி பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினால் நல்லது. ஆனா இவங்க அதுக்காகலாம் வரல. இவங்க மொத்தமா அரசியலுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் வந்திருக்கிறாங்கன்றது இதுல இருந்து நிறுவனமாகுது. காசு இங்க கொடுத்தா இங்க போவேன், காசு அங்க கொடுத்தா அங்க போவேன். இதனால பட்டியலின மக்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் பெரிய ஆளாயிட்டே வராங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் நம்ப தகுந்த கூட்டணி கட்சியினர் அல்ல. இவங்க உள்ள வந்ததே வந்து குதிரை பேரம் பேசத்தான் வந்திருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது. வைகோ அவர்கள் அதை தெளிவா தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா உண்மையில நீங்க கூட்டணியில் சேர்ந்துட்டா கூட்டணியிலே இருங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எந்த கொள்கைக்காக வந்தீங்களோ, யாருக்காக வந்தீங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு திமுக அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, மறுக்கப்பட்டது. இப்ப தாவேகா கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் உங்களுக்கு அந்த ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை உபயோகப்படுத்திக்கங்க. உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உண்மையா இருங்க. ஆனா இவர் உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்றைக்கு இருந்தாலும் தாவேகாவின் தலையில் தூங்குற கத்தி தான் இவர். இவர் வந்து அடுத்து அங்க இங்க சோஃபாக்கு பதிலாக அங்க வேற ஏதாவது கொடுத்தா அப்படியே போவார். ஏன்னா இவருக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அமைச்சர் இல்லை, அவர் 2 பேரும் அனுப்பி அமைச்சராக்கி வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ஸோ அது போக வந்து அவங்க பொது வழியில பேசுறதையும் அவங்க நடந்துக்கிறதையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த தமிழகத்திற்கு நல்லது செய்யற மாதிரியே அவங்க நடந்துக்கல. எப்ப பாரு ஜாதி அரசியல் பண்றாங்க. அதாவது நான் அந்த நாடக காதல்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க.
ஒரு அமைச்சரோட வேலை அது கிடையாது. ஒரு அரசு இருக்கு, காவல்துறையினர் இருக்கு, நீங்க தான் அந்த அரசுல இருக்கிறீங்க. அது வழக்கு நடக்குது, அது கோர்ட்டுக்கு போகும், எவ்வளவு நடந்துட்டு போதும். உங்க வேலை அது கிடையாது இல்ல. நீங்க இந்த அமைச்சரவையில் இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்த்தா நல்லது. நீங்க உங்க ஜாதி சார்ந்த அரசியலை மட்டுமே இங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களை நம்புறது? அதனால எனக்கு தெரிஞ்சு திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அவர்கள் என்றைக்குமே நம்பத்தகுந்த கட்சியும் கிடையாது, தலைவரும் கிடையாது. அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். எப்ப வேணாலும் காலை வாரிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. இவர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு அந்த பக்கம் ஓடிடுவாரு. இன்னொருத்தரும் அந்த மாதிரி இருக்கிறார். இந்த மாதிரி காசு வாங்கி வாங்கி எல்லா பக்கமும் என்னது வாங்கிட்டு பையில போட்டுட்டு ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த இளைஞர்களின் வாழ்க்கையை ஃபுல்லா அவங்களோட திறமைகளை எல்லாம் வந்து வீணடிக்கிற ஒருத்தரும் நம்ம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அது மாதிரிதான் இவரும் திருமாவளவன் அவர்களும். அதனால தாவேக்கணவர் அவரை நம்பாம நீங்க வந்து உங்களோட கட்சியை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. அப்படிதான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக இருந்து வந்த எந்த கூட்டணியும் நம்ப முடியாது. இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு ஓடி வந்த மாதிரி நாளைக்கு உங்களை விட்டுட்டு ஓடி வருவாங்க, ஓடியும் போவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த திமுக கட்சியை தானே நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க. இந்த கூட்டணி தானே அங்க இருந்துகிட்டு அதே தப்பு பண்ணிட்டு இருந்தது. இப்ப அதே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இது எல்லாரும் கூட்டு வந்து உங்க கூட வச்சுட்டா மட்டும் உங்க நல்லவங்கள ஆயிடுவாங்களா? உங்களை நல்லது செய்ய விடுவாங்களா? முதல்ல அது நடப்பது வந்து ரொம்ப கடினமான விஷயமாகத்தான் பார்க்கிறேன். அதனால இவங்க ஜாக்கிரதையா இவங்களுடைய பெரும்பான்மையை மிக விரைவில் எப்ப கொண்டு வராங்களோ அது அப்பதான் வந்து இந்த அரசு தப்பிக்கும். இல்லாட்டி இது என்றைக்குமே வந்து என்னது ஆயுசு வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. மேம், அந்த இன்னொருவர் யாரு மேடம்? நமக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க ஒருத்தரை தான் சொல்றேன் நான். இங்கேயும் பேசுவாரு, அங்கேயும் பேசுவாரு, முருகனை திட்டுவாரு, அப்புறம் பாண்டச்சேரிக்கு பார்வதி அப்படின்னுவாரு, அப்புறம் சிவனை வந்து சிவலிங்கன்றது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. அதுக்கப்புறம் முருகன் வந்து எங்களுடைய தமிழ் கடவுள்வார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றதுக்கு ஒரு பெரிய துரோகம் தமிழர்களுக்கு. முருகன் வந்து நமக்கு கடவுளாய்த்தான் பார்க்கிறோம். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? முருகனை வேடன் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு, வள்ளி கூட சேர்ந்து தெரிஞ்சாரு அப்படின்னு அவரை மனிதனாக்கும் முயற்சியில தான் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். முருகனை மனிதனாக்கும் முயற்சியில. நான் முருகனை மனிதராக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் அவரை. ஆனா நாம வந்து அவர் அப்படி பார்க்கல, இல்ல கடவுளா பார்த்துட்டு இருக்கிறோம். இவரை இறைவனை மனிதனாக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கார் சீமான். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இதே மாதிரி நீங்க இயேசுவை சொல்வீங்களா? இயேசுவை வந்து இயேசு மனிதராக பிறந்தவர், தூதரா இருந்தாரு, அவ்வளவுதான். அவரை கடவுள்னுவாரு, முருகனை கடவுள மனிதன்னுவாரு. அதே மாதிரிதான் முகமது நபி அவர்களும். அவங்க எல்லாம் மனிதனா பிறந்தாங்க, தூதரா இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கடவுள். அவங்கள பத்தி வாய கூட திறக்க மாட்டார். ஆனா முருகனை மட்டும் என்ன வேணாலும் பேசுவார். நம்ம பார்வதியை பாண்டிச்சேரிக்குன்னு பேசுவார், சிவனை வந்து அசிங்கமா பேசுவார், சிவலிங்கத்தை கேவலமா பேசுவார், அதெல்லாம் பேசுவார். இவர் எப்படி தமிழர்களின் தமிழ் தேசியம் பேசுவாரா? தமிழருக்கு இணக்கமான ஆளாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முருகனை பற்றி, முருகன் பிறந்தது சரவண பொய்கை. அது சரவண பொய்கை வந்து எங்க இருக்கு? இமயமலையில தான் இருக்கு, உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு. அங்க சரவணன்றது வந்து உங்களுக்கு அந்த இது பாய் நெய்றாங்க இல்லையா, அந்த செடி, அது அது சற்று எனக்கு பேர் வரல, அதுதான் அதுல இருந்து பண்ணது. அதுதான் ஸ்ரவன் அப்படின்னாலே அதுதான். அங்க பிறந்து இங்க வந்தவர்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தமிழகம் என்பது 47க்கு அப்புறம் 56ல இருந்து தான், 52ல இருந்து தான் வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழகம் என்று ஒரு இடமே கிடையாது. சிறு சிறு அரசுகளாகவும் குடியரசுகளாகவும் இதுவாகவும் தான் இருந்தது. ஆனால் பாரத கண்டம் என்பது ஒன்று இருந்தது. அது அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு கூட சொல்லிக்கலாம். அப்பையில இருந்து பாரத கண்டம் இருந்தது. இமயமலை என்பதை நம்மளுடைய எல்லா இலக்கியங்களும் பேசுது. இதில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. முருகனை எப்படி நீங்க வட இந்தியா, அப்ப ஒரு பிரிவினைவாத அரசியல் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? பிரிவினை, இந்தியா என்னும் ஒரு தேசத்தை பிரிக்கும் நோக்கத்துடன் ஒரு அரசியல் பேசும் இவர் எப்படி தமிழர்களின் தலைவராக இருக்க முடியும்? அதனாலதான் சொன்னேன் நான். அவரும் திரள் நிதி, எங்க பார்த்தாலும் திரள் நிதி. அவர் ஒருத்தர் சோஃபா நிதி வாங்கினா இவர் திரள் நிதி வாங்கிட்டு அவருடன் பயணிக்கும் இளைஞர்களுக்கு எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காமல், எந்த விதமான ஆட்சி பகிர்வும் இல்லாமல், அட்லீஸ்ட் திருமாவளவன் ஆட்சியில் ஒரு பகிர்வு, அவங்களுக்கு அதுவும் கிடையாது. சொந்த காசை போட்டு அரசியல் இதுல கட்சியில நின்று தோத்து போய் வெறுத்து போனவங்க தான் ஜாஸ்தி. பாவம் அந்த நாம் தமிழர் இளைஞர்கள். மேம், கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி மேம்.
இப்போ நீங்க முருகன்னு சொல்லிட்டீங்க. சமீபத்தில பார்த்தோம் ஒரு பிக்சர் வந்து ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு வடகடவுள் முருகன் அப்படின்னு சொன்னனால, வடநாட்டு கடவுள் முருகன் சொன்னனால ஏற்பட்ட சர்ச்சைய, தொடர்ந்து இங்க தமிழகத்தில தமிழ் மகன் முருகன்னு ஒரு படம் எடுக்க எ வரப்போவதாகவும், தனுஷ் அவங்களுடைய தயாரிப்பா, இல்ல அவரே நடிக்க போறாராங்கிறது இன்னும் முடிவாகல. ஆனா அவருடைய அந்த புரொடக்ஷன் அவர் சார்ந்து தயாரிக்க போவதாகவும், தொடர்ந்து அதை இயக்குபவர் வெற்றிமாறனாகவும், அதற்கு கதை எழுதுபவர்ன்னு சொல்லிட்டு ஒரு கதாசிரியர போட்டிருக்காங்க. ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சமீபத்தில் முருகனை பற்றி, இந்து கடவுளை பற்றி, குறிப்பாக தமிழர்களை இன்னும் மேல் சாதியினர்ன்னு சொல்ற மாரி அவங்கள பத்தி பேசின ஒரு வீடியோ, ஆடியோ வைரல் ஆயிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி சிந்தனை இருக்கும் ஒருவர், தமிழ் மகன் முருகன் கடவுள் அப்படின்னு கதை எழுதும்போது, என்ன மாதிரியான தமிழ் மகன் முருகன நம்ம எதிர்பார்க்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? கடவுளை மனிதராக்கம் பார்க்கும் செயல்தான் சொல்லிட்டு, அவரை வந்து அதுதான் பண்றாங்க. தமிழ் மகன் சொல்லிட்டு, அவர் வேடன், வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, பன்னிக்கறி சாப்பிட்டாரு எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் வந்து பெரிய ஆளுங்க இல்லையா? நம்மளுடைய ஆழ்வார் நாயன்மார்கள் எல்லாம் விட பெரிய ஆளுங்க. தொல்காப்பியரை விட பெரிய ஆளுங்க இந்த எழுத்தாளர்கள்லாம். ஏன் சிலப்பதிகாரம் எழுத இளங்கோவடிகளை விட பெரிய ஆளு. அவர்லாம் எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. முருகனை பற்றி எழுதாதவர்களே கிடையாது நம்ம இதுல. எல்லோருமே அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. திருமுருகாற்றுப்படையில எழுதாததா? இவங்களுக்கு என்ன தெரியும்ன்ற நான். அதுல இருக்கிற அதாவது முருகன்ற ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இவங்க தமிழ் கடவுள்னு ஒரு பேரை கொடுத்து அந்த தமிழ் கடவுள்ல வந்து இவங்க இஷ்டத்துக்கு எழுதிடுறது. இவர் இவங்க இஷ்டத்துக்கு அவர் வந்து மனுஷனா எப்படியெல்லாம் வந்தாரு, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. இவர்கள் அதை பற்றி மகாபாரதம் ராமாயணத்துல கூட முருகனை பற்றி இருக்கு நமக்கு. இவங்களுக்கு எதுவுமே தெரியாம இவங்களே ஒரு கதையை வந்து புனையறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதன் மூலம் என்னன்னா, இது இது நான் ஒரு இதுல படிச்சேன். உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ல அப்புறம் தென் அமெரிக்கா நாடுகள்ல எல்லாம் அவர்கள் வழங்கிய கடவுள்கள் தனித்தனியாக இருந்தது. அவர்களுடைய நேட்டிவ் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய கடவுள்களாக. கிறிஸ்துவம் அங்கே நுழையும் போது அவர்களை எல்லாம் மனிதர்கள் ஆக்குனாங்க. அந்த கடவுள்களை எல்லாம் நோரா அப்படின்லாம் ஒரு கடவுள் இருந்தாங்க, அவங்க வணங்கி கொண்டிருந்தவர். அத மனிதர்கள் ஆக்குனதுக்கு அப்புறம் இயேசுவை கடவுளை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. ஸோ அவங்களோட கடவுள்லாம் மனிதர்கள் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளகத்துல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா, டிஸ்னி கேரக்டரா, கார்ட்டூன் கேரக்டரா மாறிடுச்சு அதெல்லாம். ஆனா இயேசுநாதர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்குள்ள கடவுளை மாறி உட்காந்துட்டாரு. இது வந்து ஒரு திட்டத்தனம் கூட சொல்லலாம். அதை செம்மையாக இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா, அப்புறம் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நல்லாவே பண்றாங்க. கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் நம்மளுடைய கடவுள்களை மனிதர்களாக மாற்றி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் பாக்குறேன்னா, ஆஞ்சநேயர், அனுமான், அப்புறம் பிள்ளையார். பிள்ளையார்லாம் பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுற பிள்ளையார்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்து அதுக்கு பண்ற அட்டகாசம் அளவே இல்லாம இருக்கும். பைக் ஓட்டுவாரு, லேப்டாப் வச்சிருப்பாரு, என்னென்னமோ வடிவத்துல. நாம இதை என்ன நினைக்கிறோம், ஒரு டெமோக்ரஸியா நினைக்கிறோம், சுதந்திரமா, மத சுதந்திரமா நினைக்கிறோம். என்னோட கடவுளை வந்து நான் என்ன வேணாலும் உருவகப்படுத்திக் கொள்வேன் அப்படின்றது. அதனால என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அது வேற விஷயம். அதே மாதிரிதான் ஆஞ்சநேயர், அனுமார எல்லா கார்ட்டூன் கேரக்டராக்கையும் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? இப்ப இவங்க பண்ண ஒரு முனையற விஷயமும் அதுதான். அவரை ஒரு மனிதராக சித்தரிக்க முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மனிதராக்குவாங்க நான் சொன்ன மாதிரி. அப்புறம் ஒரு கார்ட்டூன் கேரக்டரா மாறும். அதுக்கப்புறம் நம்ம முருகனை கடவுள் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில எடுத்துருவோம். அதற்கப்புறம் இவங்க கொடுக்குற கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கிறேன். அவர் பேசுனதுல நிறைய விஷயம் சொன்னார். அதுல வந்து நம்மளுடைய வர்ணாசிரமத்தை பத்தி பேசினார். அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்கும்போது நாமெல்லாம் மறந்துட்டோம். நமக்கு வந்து வர்ணாசிரமே கிடையாது ஃபர்ஸ்ட். முதல்ல நாம வந்து நம்மளுடைய அரசியல் சாசனப்படித்தான் நாம வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஜாதிகளும் எல்லாமே வந்து அவங்க சொல்றதுதான். அந்த ஆங்கிலேயர் காலத்துல வந்து நம்மளை வந்து வகைப்படுத்தினார்கள். பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாம் வகைப்படுத்தினார்கள். அதே தான் இப்பயும் நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம வர்ணாசிரமத்தை படிக்கல இல்லையா? சோ அந்தபடியும் நமக்கு இல்லை. ஆனா இவங்க இன்னுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ சூத்திரச்சி, சூத்திரன், நீ வந்து பிராமணன், நீ வந்து இது அதுன்னு இவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் அதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களும், அதற்கப்புறம் வந்து இந்த திராவிட கட்சியினரும், அப்புறம் சிறுபான்மையினரும், குறிப்பாக இஸ்லாமியர்களும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் சில பேர் வந்து நீங்களாம் வர்ணாசிரமம், நீங்க சூத்திரனை வந்து சொன்னீங்க, அப்புறம் வந்து நீங்க இது பிராமணர்கள் வந்து தலையில இருந்து வந்தாங்க, காலில இருந்து வந்தா, அதுல இருந்து வைசியன் அப்படியெல்லாம் இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் நாங்க மதம் மாறிட்டோம். நமக்கு ஆங்கிலேயர் காலத்திலே அது கிடையாது.
வர்ணாசிரமம் கிடையாது. அது ஒரு காலத்தில் எப்பயோ இருந்தது. அது அதற்கான காரணங்களை நாம இப்ப ஆராய கூட விரும்பல. ஏன்னா நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஸ்டம், மறைந்து போன ஒரு சிஸ்டத்தை பத்தி இப்ப நம்ம பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். அப்படி இவர்கள் அதைத்தான் இவர் சொல்றார். பிராமண பெண்கள் குளிக்க வரும்போது, இது சூத்திர பெண்கள் குளிக்க வரும்போது பிராமண பெண்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க, அவங்கள விரட்டினாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பெண்களை அடிமையாக்கி வீட்டுக்குள்ள போட்டு முடக்கி வச்சிருந்தீங்கன்றீங்க, இன்னொரு பக்கம் வெளியில வந்து ஆத்துல குளிக்க வந்தாங்கன்றீங்க. அங்க பிராமண பெண்களும் சூத்திர பெண்களை இப்படி வந்து கொடுமைப்படுத்துறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பிராமணர் ஆண்கள் தான் வந்து கொடுமைப்படுத்துவாங்க, இப்ப பிராமண பெண்களும் கொடுமைப்படுத்துறாங்க. இது என்ன மாதிரியான மனோநிலைன்னு தெரியல. நாம இல்லாத ஒரு விஷயத்த, எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த இன்னுமே பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அதுதான் வந்து எனக்கு புரியல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்லாமியர்களை பற்றி பேசுங்க, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுங்க. நாம இன்னும் சொல்லணும்னா துலுக்கர்கள், மதுரை சுல்தானும் சரி, டெல்லி சுல்தானும் சரி ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வைகை ஆற்றில் நம் தமிழ் பெண்களின் ரத்தம் ஆறாக ஓடியது. நம் தமிழ் குழந்தைகளின் தலைகள் வெட்டப்பட்டு வைகையில் எரியப்பட்டது. நம் தமிழ் ஆண்கள் வெட்டப்பட்டு மரங்களில் வந்து தொங்கினாங்க. மதுரா விஜயம் நூல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர் ஒருவர் ஒரு ஒரு துலுக்கர், வெளிநாட்டுல இருந்து வந்த துலுக்கர், பயணமாக வந்தவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. படம் எடுங்களேன். நீங்க அவ்வளோ பெரிய அறிவாளியும், நீங்க அவ்வளோ பெரிய தைரியசாலியா தான் இதை பத்தி படம் எடுக்க ஒருத்தர் வரட்டும். வெற்றிமாறன்ல இருந்து ஒருத்தர் வர மாட்டாங்க. ஏன்னா உங்க தலையை வெட்டி எடுத்துருவாங்க. இதெல்லாம் இப்ப படம் எடுத்தா பழசு தானே. பழைய வர்ணாசிரமத்தை பேசுறவங்க தமிழர்கள் பட்ட அசிங்கத்தை பத்தி பேசுங்க. தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் துலுக்கர்களால். எவ்வளவோ துலுக்கர்கள் செத்து போனாங்க, அதை எடுங்க. அதற்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. மெட்ராஸ் ஃபேமின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. 1 லட்சம் பேர் இறந்து போனாங்க சென்னையில. 1 லட்சம் பேர் இறந்தாங்க. சாப்பாடு இல்லாம அந்த காலத்துல இது மண்ணையும் கல்லையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா, நாம விளைவிச்ச நெல்லையும் எல்லாத்தையும் அவங்க இது இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்மள பட்டினியா போட்டாங்க. அதை பத்தி படம் எடுங்க. நம்ம வந்து அதையும் கேட்கலாம் இல்ல. கிறிஸ்தவர்களும் வந்து கொஞ்சம் நெஞ்ச செலுத்தடியே. மருது பாண்டியர்களை வெட்டி தூக்கல போட்டவங்க யாரு? கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் தானே. அங்க 500 பேரை வெட்டி சிவகங்கையில போட்டது யாரு? இதே கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் தானே. அதெல்லாம் பத்தி படம் எடுங்களேன், பார்க்கலாம். உங்களுக்கு இவர்களுக்கு உண்மையிலேயே நீங்க தமிழர்களுக்கு நலன் விரும்பிகளாக இருந்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் படம் எடுங்க. அதுக்கப்புறம் சூத்திரர்கள் பத்தி படம் எடுங்க. நீங்க பிராமணர்களை பற்றி படம் எடுங்க. நம்மளை பிரிக்கும், தமிழர்களை பிரிக்கும் ஒரு செயல். தமிழ் பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்கள் குருவாக செயல்பட்டவர்கள் தான். கோயில்ல கூட வந்து அவங்க அர்ச்சகர்களாக பிராமணர்களாக இருந்தாலும் அவங்க யாரும் பணக்காரவங்களும் கிடையாது. அவங்க ஆட்சியிலையும் இல்லை. எந்த காலத்திலுமே அவங்க மன்னர்களாக இருந்தது கிடையாது. சூத்திரர்கள் மன்னர்களாக இருந்தார்கள், வைசியர்களும் மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க. சூத்திரர்கள் தான் நிறைய மன்னர்களாக இருந்தாங்க. இவங்க வந்து என்ன இதுல வந்து இவங்க பேசுறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவரவர்கள் வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இது நடந்துட்டு இருந்தது. இஸ்லாமியர் ஆட்சியிலும் கிறிஸ்தவர் ஆட்சியிலும் சில பழக்க வழக்கங்கள் மாறியது. அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் அடிமை வணிகத்தை ஆரம்பித்தது இஸ்லாமியர்கள் தானே. நமக்கு அடிமை வணிகமே கிடையாது இந்தியாவில். அடிமை வணிகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், அடிமைகளை வாங்கியவர்கள் விற்றவர்கள் கிறிஸ்தவர்கள். நாம கிடையாது. இந்துக்களிடம் அந்த பழக்கமே கிடையாது, அடிமை பழக்கமே கிடையாது. கேட்டா தேவதாசி பழக்கம் அது இதுன்னு என்னென்னத்தையும் கொண்டு வருவாங்க. நாம இதெல்லாம் பேச முடியும் ஆதாரங்களுடன். இதெல்லாம் நாம வந்து மறுத்து பேச முடியும். ஆனா என்னன்னா, நம்ம மக்களிடம் இவர்களுடைய கருத்துக்கள் 60 ஆண்டு காலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்டும் திராவிடர்களும் சேர்த்து விதைச்சிட்டாங்க. அதை திருப்பி அந்த நரேட்டிவ் ஷிஃப்டிங்கை கொண்டு வந்ததுனால அதை மாற்றி எழுதுவதற்கு நமக்கு இப்பதான் வந்து காலங்கள் வந்து இருக்கிறது. நாம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். வெற்றிமாறன் என்பவர் முழுக்க இடதுசாரி சிந்தனையாளர். அவர் இந்த மாதிரி பேசுறதுல அவர் கொண்டு வந்த அந்த எழுத்தாளர்லாம் வந்து மிக மோசமாக பேசியிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய கண்டனங்கள் கண்டிப்பாக உண்டு. மக்களை, தமிழ் மக்களை இந்த மாதிரி வர்ணாசிரமத்தை சொல்லி தயவு செய்து பிரிக்காதீங்க. அந்த வேலையை தயவு செய்து நீங்க விட்டுடுங்க. தனுஷ் இந்த படத்துல நடிச்சாருன்னா ஒழுங்கா நடிச்சா நல்லது. அவரும் அவங்களோட கைப்பாவையாக இருந்தால் இனிமேல் திராவிட சித்தாந்தமோ இந்த பிரித்தாடும் சித்தாந்தமோ தமிழர் தமிழ் உணர்வு, தமிழுக்காக உயிரை கொடுக்குறேன் இந்த சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மக்களின் மனதில் இருந்தும் சரி, தமிழர்களின்
ஆட்சியிலிருந்தும் சரி, தமிழ் சினிமாவிலிருந்தும் விரட்டப்படுவீர்கள். இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை.